வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிர பகவானுக்குரியது. சுக்கிர பகவானுடைய அம்சத்தில் கொஞ்சம் பேர் பிறந்திருக்கீங்க. யார்? உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா, உங்கள் ராசி ரிஷபம் அல்லது துலாமா, உங்கள் பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா, பிறந்த தேதி 6 அல்லது 15 அல்லது 24. நீங்கள் எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு பிடிச்ச கோயிலில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. நன்றி மரியாதையெல்லாம் எதிர்பார்க்காம உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்த்தே தீருவீங்க. இன்றைக்கி நல்ல நேரம் இருக்கா? இருக்குது. காலை 7:30லேருந்து 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு புரட்டாசி 1. இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். ஏன்னா பிறக்கிற கிழமையே சனிக்கிழமை. மாசப்பிறப்பு ஒரு விசேஷம், புரட்டாசி சனிக்கிழமை ஒரு விசேஷம். 2 சேர்ந்து நாளைக்கு வருது. கவனமாக இருங்க. நாளைக்கு பகல் 12லேருந்து பகல் 3 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய் கொஞ்சம், பச்சரிசி 1 கிலோவாவது, புது துணி, சட்டை, வேஷ்டி, ரவிக்கை, சேலை கொடுங்க. முன்னோர்களுடைய பற்றி இளைய தலைமுறைகிட்ட சொல்லுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். வாழ்க்கையில் உங்கள் அறியாமலேயே அதிர்ஷ்டம் அதிகமாகும். இது உறுதி. ஆமாங்க. சரி, எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை? இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சுறுசுறுப்பு, வேகம், இது உங்கள் பார்வையில். ஆனால் அவசரம், பதட்டம் மற்றவங்க பார்வையில். இதனால் உங்கள் உடல் நலத்தில் சிக்கல் வரும், சண்டை சச்சரவு வரும். என்ன பண்ணுறது? நிதானமாக இருக்கணும். அசைவ உணவை தவிர்க்கணும். இன்றைக்கி கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் வைத்தியநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை, வண்டி ஓட்டுறது கவனம், நிதானம். அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. மனசு ரொம்ப திடமான மனசு. எவ்வளவு சிக்கலான நேரத்துலையும் உங்கள் மனசு அசையாது. ஆமாங்க, அதுதான் உங்களோட விசேஷம். ஆனால் இன்றைக்கி வெற்றி அதிகமாக இருக்குது. ரொம்ப நல்ல நாளாக, சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பாப்பா என்ன ஒரு பேச்சு சாமர்த்தியம், என்ன ஒரு நிதானம். 3 நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் ரொம்ப நல்ல நாளுங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க, சந்தோஷங்க. அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். புனர்பூசம், ஆயில்யம், பூசம் 3 பேருக்கும். அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது சிவபெருமான நினைங்க. ஓம் அக்னீஸ்வரரே போற்றி சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு இன்னைக்கு ராத்திரி, கரெக்டாக சொன்னால் ராத்திரி ஆரம்பிக்குது. காலையிலேருந்தே நீங்கள் ஒரு மாதிரி தான் இருப்பீங்க. மப்பு மந்தாரமாக இருக்கிறது மாதிரி, ரொம்ப சோர்வாக ஒரு மாதிரி தான் இருப்பீங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. முக்கிய முடிவு வேண்டாம், புதிய முயற்சி வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். என்னதாங்க பண்ணுறது? வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுலேயே பிரச்சனை வரும். அதிலிருந்து தப்பிக்க கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும், அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சுடணும். ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண், நிறம், திசையெல்லாம் இன்னைக்கும் கிடையாது, நாளைக்கும் கிடையாது, நாளைக்கும் கிடையாது. ஜாக்கிரதை. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல பேச்சு சாமர்த்தியம், நல்ல நிதானம், நல்ல பொறுமை. தோத்து போயிடுவீங்கன்னு நினைப்பாங்க, ஜெயிச்சு வந்து காட்டுவீங்க. அதுதான் இன்னைக்கு விசேஷம். கலக்குறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே,
என்னங்க அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கி, அப்படி ஒரு அதிர்ஷ்டம், அப்படி ஒரு வெற்றி, அப்படி ஒரு பிரமாதம் இன்றைக்கி. அதுவும் பெண்களுக்கு போங்க எங்கள் கண்ணே பட்டுருங்க, அவ்வளோதாங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் சிரமம் இருக்குது. உங்கள் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்பு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா உடம்பு சரியில்லை. அசைவ உணவை தவிர்க்கலாம். வண்டி ஓட்டுறது கவனமாக இருக்கட்டும். கொஞ்சம் வேலைகளை குறைச்சிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 5, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை கலக்கிறீங்க. நல்ல நாளுங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அறிவு கூர்மையாக இருக்குது, மனசு நிதானமாக இருக்குது, சாந்தமாக இருக்கீங்க. எதிரிகளும் உதவி செய்வாங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 4. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான மஞ்சள் சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தேவையற்ற வம்பு வரும். பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்குது. பார்த்துடலாம், முட்டிடலாம், மோதிடலாம், ஆனால் தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்க? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் சுக்கிரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 1. அனுகூலமான திசை வடக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானம். தேவையற்ற வம்பு வரும். அவசரம், அசட்டு தைரியம், பிடிவாதம், இதனால் தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான் நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 2. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை இரக்கமுள்ள மனசுக்காரர் இன்னைக்கு நீங்கள் ஏமாத்திடுவாங்க பண விஷயத்தில் உங்களை. அதனால் பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும். ஓம் தனலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் கவனம் பண விஷயத்தில். அனுகூலமான எண் 7, 1. அனுகூலமான கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.